நான் விஜய் சார் படத்தில் நடித்தது வந்து எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய கேரக்டர் மேலே வந்து எனக்கு பெருசாக ஈடுபாடு இல்லை. லோகேஷ் கனகராஜ் வந்து என்னை வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருந்தாரு. சஞ்சய் தத்தை பொறுத்த வரைக்கும் ஹாலிவுட்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையான ஒரு நடிகர், நல்ல ஒரு திறமையான நடிகர். அவர் வந்து விஜய் படம் அப்படின்னும் போது அந்த படத்துல வந்து நடிச்சு கொடுத்தாரு. உண்மையாலுமே வந்து லியோல வந்து ஜென்யூனா நம்ம பேசணும் அப்படின்னா சஞ்சய் தத்தை வந்து சரியா பயன்படுத்தியிருக்கிறாங்களா அப்படின்னா நிச்சயமா சரியா பயன்படுத்தல. அது ஏதோ ஏனோதானான்ற மாதிரி பயன்படுத்தியிருக்கிறாங்க. கூட்டத்தோட கூட்டமா ஒரு 10ல் ஒரு வில்லன் மாதிரி தான் அவனை காமிச்சிருக்கிறாங்க. அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து இல்லைங்கிறது உண்மைதான். அந்த வருத்தத்தை வந்து அவர் வெளிப்படையா வந்து தெரிவிச்சிருந்தாரு, அதாவது வந்து பிரஸ்ல தெரிவிச்சிருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பேசப்பட்டது. இதெல்லாம் உண்மைதான், இதில் ஒன்றும் மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னைக்கு லோகேஷ் வந்து இந்த இன்டர்வியூவில் சொல்லும் போது சஞ்சய் தத் வந்து இந்த மாதிரி வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கப்புறம் இது பெரிய அளவில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பேச்சு பொருளாக மாறிடுச்சு. அப்போ வந்து சஞ்சய் தத் எனக்கு ஃபோன் பண்ணி இது ஒரு ஃபன்னாக தான் நான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படிங்கிற தகவலை வந்து இப்போ பதிவு பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா, அவர் சஞ்சய் தத் சொன்ன விஷயம் அவர் மனசுலேருந்து வந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஸோ இது பெரிய லெவலில் பேச்சு பொருளாக மாறினதுக்கப்புறம் சம்மந்தப்பட்டவங்க வந்து மன வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இன்னைக்கு வந்து லோகேஷ் வந்து ஒரு நட்சத்திர அந்தஸ்துள்ள இயக்குனர் அப்படின்னும் போது நம்ம அடுத்தடுத்து லோகேஷ் படங்களில் நடிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். இப்போ அமீர் கானை வச்சு ஒரு பாலிவுட் படம் பண்ண போறாரு, அதில் வந்து சஞ்சய் தத் நடிக்கிறதுக்கான சூழல் வரலாம், என்ன வேணால் நடக்கலாம் சினிமாவில். அதனால இது வேண்டாம் அப்படிங்கிறதுனால அவரே தனிப்பட்ட முறையில் சஞ்சய் தத்தை ஃபோன் பண்ணி நான் வந்து ஒரு ஃபன்னாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தியிருக்காரு. உண்மையாக பார்த்தீங்கன்னா சஞ்சய் தத்தை லியோவில் சரியாக பயன்படுத்தலைங்கிறது தான் உண்மை. அதை அவர் வெளிப்படுத்தி